எந்த லக்கணக்காரர்களுக்கு திருமணம் காலதாமதமாகி கொண்டே இருக்கும்? லக்கணமான 7 வியாழன் இருந்தால் திருமணம் தடைப்பட்டே நிற்கும், மேடை வரைக்கும் நின்றும். எந்த லக்கணமாக 7 சுக்கிரன் இருந்தால் மனைவிக்கு தெரியாமல் கீப்பு கண்டிப்பாக வழி வைப்பார். எந்த லக்கணம் இருந்தாலும் 7 சுக்கிரன் சந்திரன் இருந்தால் அவன் காமைச்சி அதிகமுடையவன். அவன் காமைச்சி அந்த மனைவி புரிந்து கொள்ள மாட்டாள், இவனை ஈடு கொடுக்க முடியாது. எந்த லக்கணமாக 7 புதன் இருந்தால் திருமணம் ஆகும். ஒன்று டைவர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. புதன் அதிக்கிரகம், இவனோட ஆண்மையை காரணம் நிற்பால், இல்லை அவன் பெண்மையை காரணம் ஆண் மனது பெண் மனம் சொல்லி அவர் கருத்துப்படை கோர்ட்டு கேஸுக்கு போயிடுவாங்க 7 புதன் இருந்தால். அதே மாதிரி 7 வியாழன் இருந்தால் அந்தன சாபம், 7 சுக்கிரன் இருந்தால் முன்னிய கலத்திர சாபம். ஏன்னா 7 சனி இருந்தால் திருமணம் தாமதமாக நடைபெற்று இருந்தாலும் ஆனால் வாழ்க்கை நீடித்த வாழ்க்கையாக இருக்கும். 7 ராகு இருந்தால் போகம் நல்லா இருக்கும், 7 கேது இருந்தால் போகம் நன்றாக இருக்காது. யாருக்கு திருமணம் ஆகாது? பத்தினில் முக்கோள் கூடி பகர்வன் சன்னியாசி தான். 10ஆம் இடமாகிய லக்னம் 10ஆம் இடத்தில் 3 கோளுக்கு மேல் சேர்க்கை இருந்தால் சன்னியாசி யோகம். எடுத்துக்காட்டு, கடகலக்கணத்தில் பிறந்த ஸ்ரீமான் கௌதம புத்தர் அவர்களுக்கு 10ஆம் இடமாகி மேச ராசியில் சூரியன், வியாழன், சுக்கிரன், புதன், சந்திரன் 5 கோள் சேர்க்கை சன்னியாசி யோகத்தை கொடுத்த ஜாதகம். அரசனாக சித்தார்த் என்ற அரசனாக இருந்து வாழ்க்கையை தொடர்ந்து அரசபோக வாழ்க்கையை தொடர்ந்து பௌத்த மதம் என்ற மதத்தை நிர்வாகம் பண்ணதுக்கு அளவுக்கு காரணம் வந்து 10 முக்கோள் கூடிய சன்னியாசி யோகம். 10ஆம் பாவத்தை 3 கோள் பார்த்தால் சன்னியாசி யோகம். 10ஆம் பாவாதிபதி சனி பார்த்தால் சன்னியாசி யோகம். 10ஆம் பாவாதிபதி கேது சம்பந்தப்பட்டால் சன்னியாசி யோகம். அப்போ திருமண வாழ்க்கை கிடைக்கும். திருமணம் இருந்து இல்லாத சன்னியாசியாக அவங்களுக்கு என்ன காரணம்? திருமணம் இருக்கு, நடந்திருக்கு, பிள்ளையெல்லாம் வந்துருக்காங்க, ஆனால் இச்சாபத்திய வாழ்க்கைன்னு சொல்ல மகாத்மா காந்தி இச்சாபத்திய வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? எந்த லக்கணமாக இருந்தாலும் சந்திரன், சனி, கேது சேர்க்கை இருந்தால் அவர் இச்சாபத்திய வாழ்க்கை வாழ்வார்கள். அதாவது மனைவியை காமத்தை தேவையானவர்கள் நினைப்பாங்க. சுக்கிரன் கேது சேர்க்கை இருந்தாலும் காமத்தை மிதமாக நினைத்து விலகிடுவாங்க. செவ்வாய் கேது சேர்க்கை இருந்தால் அவன் சாடிஸ்ட், அவன் சைக்கோ. செவ்வாய் கேது சேர்க்கை எந்த பாவத்தில் யாருக்கு இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் வந்து மனைவியை கொடுமைப்படுத்துவான். அது லக்கணத்துக்கு 7 இருந்தால் மனைவியை மாற்றானுக்கு கூட்டி கொடுப்பான். லக்கணத்துக்கு 7 செவ்வாய், கேது, சனி பார்வை இருந்தால் கண்டிப்பாக சோரம்போவை கூடுவான். இவன் அவள் பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தால் கூட இவனுடைய சேர்க்கை, இந்த கிரக சேர்க்கை இவரை சோரம்போது வைத்துவிடும். அந்த சேர்க்கை காதல் திருமணம், நல்ல மனைவி, நல்ல ஆயுள், நல்ல குழந்தைகள். ஆனால் அவர் வெளியுலகத்து பிரகாசமாக இருப்பார், வீட்டுக்குள் சில்லாகாசாக இருப்பார். சந்திரன் புதன் கேது எல்லோருக்கும் உண்டு. சந்திரன் புதன் கேது ஏன்னா வேசி மைந்தன். சந்தனுக்கு பேரு, புதனுக்கு பேரு வேசி மைந்தன் பேரு. சந்தன் பெற்ற பையன் தான் புதன். ஏன்னா புதன் கேது ஒரு யார் காதல் பண்ணுவா அப்படின்னால் புதனுக்கு பேர் இளவரசன், சந்தனுக்கு பேர் மந்திரி, கேதுக்கு பேர் வலை. கேது தான் வலை, டெய்லர் நூல், கேபிள் டியூ ஆப்ரேட் ஒயரு, இந்த கருப்பு நூல் எல்லாம் வருது. வாலில் விஷமுள்ள மிருகங்கள், எரி, பள்ளி, ஓனா இதெல்லாம் வந்து கேது ஆதிபத்தியம். இந்த கேது ஆதிபத்தியம் உள்ளவங்க நினைக்குவாங்க வலையில மாட்டுவாங்க, காதல் வலையில மாட்டுவாங்க. யாருன்னா புதன் கேது. சந்திரன் சேர்க்கை இருந்தால் இவங்க நயமாக காதல் பண்ணுவாங்க. இவங்க மாதிரி காதல் பண்ண உலகத்தை பார்க்கவே முடியாது. வித்தியாசம் காதல் பண்ணுவான், ஆனால் வித்தியாசம் பண்ண தூக்கிட்டு வந்துடுவான், தெரியாம தூக்கிட்டு வந்துடுவான். ஆனால் பின்னால எல்லா வாழ்க்கையும் போராடி விட்டுவாங்க. அந்த சந்திரன் புதன் கேதுவை வியாழன் பார்த்தால் பெரியவர் நிச்சயிக்கப்பட்டு ஊரேறிய கல்யாணம் நடக்கும். அந்த சந்திரன் புதன் கேது சனி பார்த்தால் இவன் காதல் பண்ணுவான், ஆனால் மனைவி பிரிந்து சென்று விடுவான். சந்திரன் புதன் கேதுவை செவ்வாய் பார்த்தால் என்ன செய்வான்? இவன் கல்யாணம் பண்ணி இவன் சகோதரன் அனுப்பிச்சிருப்பான். சந்திரன் புதன் கேதுவை செவ்வாய் பார்த்தால் இவன் கல்யாணம் பண்ணுவான், ஆனால் இவன் சகோதரன் அனுப்பிச்சிருப்பான். அப்போ இல்லை மோசமான இல்லறம் என்று பெயர். சரியா? சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை பிருகு மங்கள யோகம். பழைய நூல்களில் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்தால் பிருகு மங்கள யோகம். அது என்ன? ஆலப்பா அசுரகுரு மங்களன் கூடியில் அமங்கலை அணைந்து வாழ்வான். அனுபவம் சரியா இருக்கு. சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை நிறைய பேர் என்ன அனுபவத்தை பார்த்தவங்க நிறைய பேர் தனக்கு தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் பல வைப்பாடி விதமாக இருக்கான். அதே சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை எங்கே இருக்கக்கூடாது? மேசத்திலேயோ சிம்மத்திலேயோ தனுசிலே இருக்கக்கூடாது. காலபுருஷனுக்கு 1, 5, 9ஆம் பாவங்களில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக விதவை அணைந்து வாழ்வார். அந்த விதவை மூலமாக சம்பாத்தியம் பண்ணுவார். ஏன்னா அது சுக்கிரனுக்கு காமம் என்று பெயர், செவ்வாய்க்கு வந்து தீ என்று பெயர். காமம் ஒரு தீயும் சேர்ந்த அதிகம் காமத்தை அதிகமாக கொடுக்கும். அவர் தூணுக்கு துணியை கேட்டால் தூக்கி பார்க்குற கேரக்டர் சுக்கிரன் செவ்வாய் கேரக்டர். ஆனால் அவருக்கு அதே சுக்கிரன் செவ்வாய் பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருந்து ஒரு ஆணுக்கு பொருத்தம் பார்க்கும்போது சுக்கிரன் செவ்வாய் இருக்குது, பெண்ணுக்கு அதே மாதிரி சுக்கிரன் செவ்வாய் இருந்தால் இவங்க இணைப்பிரியாத தம்பதிகள் உலகத்தை பார்க்க முடியும். ரெண்டு சேர்ந்து இவங்க எங்கே கல்யாணத்தை பார்த்தாலும் சரி, ஒரு சடங்கு வீடு நிகழ்ச்சிகள் வலை சேர்ந்தே இருப்பாங்க. சுக்கிரன் செவ்வாய் இருக்கக்கூடியவங்க இவங்க பிரிக்கவே முடியாது.
அவங்கெல்லாம் வாழ மாட்டா, இவரெல்லாம் வாழ மாட்டார். ஆனால் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையை குரு பார்த்தால் அவர் வெளியே தெரியாமல் தப்பு பண்ணிட்டு இருக்காரு, பெரிய ராஜாமா இருப்பார். ஆனால் யோக்கியம் அவர் தான், உலகத்தில் யோக்கியம் தான். சுக்கிரன் செவ்வாய் எவனுக்கு குரு பார்க்கணும், அவன் யோக்கியமான நடிப்பான். ஆனால் சுக்கிரன் ராகு சேர்க்கை ஆணுக்கு இருந்தால் அவனுக்கு வரக்கூடிய மனைவிக்கு இரட்டை பெயர்கள் இருக்கும், பெண்ணுக்கு இருந்தால் வரக்கூடிய கணவருக்கு இரட்டை நாமங்கள். சுக்கிரன் ராகு சேர்க்கை யாருக்கு இருக்கும்? மனைவிக்கு 2 பெயர், பெண்ணுக்கு கணவனுக்கு 2 பெயர் இருக்கும். கண்டிப்பாக அந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை உடையவர்கள் மர்ம ஸ்தானங்களில் நோய் இருக்கும், இனம் புரியாத நோய், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் ராஜயோகங்கள் கொடுக்கும். ஆனால் மரணம் தருவாயில் அவர்களுக்கு ஆசன வாயிலோ இல்லை மூத்திர குழாய் அடைப்பினாலேயோ அறுவை சிகிச்சையினால் இவங்க மரணம் அடைக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் ராகு சேர்க்கை மனைவி பெரிய கைகாரியாக இருப்பாள். ஆண்களுக்கு இருந்தால் மனைவி கைகாரி, பெண்களுக்கு இருந்தால் கணவன் பெரிய கில்லாடியாக இருப்பான். சுக்கிரன் ராகு சேர்க்கை அந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை பொல்லா அரவு சேர்க்கை மனித வாழ்க்கை உயர்த்தி விட்டு அதே கிழமை கீழே தள்ளிவிடும். சுக்கிரன் ராகு சேர்க்கை ஏன்னா அதான் சுக்கிரன் கேது. சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் ஆணுக்கு இருந்தால் கண்டிப்பாக தாரத்தில் மனக்கசப்பு ஏற்படுமா இருக்கும். ஆனால் போகத்தை சமமான சமூக வாழ்க்கை வாழ்வார்கள். அந்த சுக்கிரன் கேது சேர்க்கையை சனி பார்த்தால் அவர்கள் நினைச்சுவார்கள் மனைவிட்டு போக மனைவிக்கும் கூட வல்கராகவே சிந்தித்து செயல்படுவார்கள். மனைவியால் இவரால் மனைவி திருப்திப்படுத்த முடியாது. 2வது சுக்கிரன் கேது சேர்க்கையுடையவர்கள் இறை ஆற்றல் பெற்றவர்கள், ஆன்மீக ஞானிகளாக இருப்பார்கள். சுக்கிரன் செவ்வாய் சுக்கிரன் கேது சம்பந்தப்பட்டு சனி பார்த்தால் இவர்கள் பல பெண்களை புணரும் வாய்ப்புடையவர்கள். ஆனால் பொருளாதாரம் பல வகையில் வந்து கொண்டே இருக்கும். வல்லரவு கேந்திரத்தில் தனித்திருந்து எந்த லக்கணமான ராகு பகவான் தனித்திருக்கணும். வல்லரவு கேந்திரத்தில் தனித்திருந்து மறைவனோடு இசைஞானி மருவகாணி, மறைவனா வியாழன், இசைஞானா கேது, மறைவனோடு இசைஞானி மருவகாணி எல்லையில்லான் இதுக்கு இறைவன் ஏதுவாய் இருப்பான் பாரு இவனை இருநிதி கிழவன் இறைவனாவான் என்று செப்புக. ராகுக்கு நவகோணத்தில் ராகு எந்த பாவத்தை நிற்கானோ அந்த ராகுக்கு நவகோணமாகி 9வது வீட்டில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் இவன் அரசாங்கத்துக்கே நிதி வழங்கும் பெரிய வல்லர் என்று சொல்வார்கள். வியாழன் கேது மடாதிபதி ஞான மார்க்கம் வரும். இவனுக்கு வியாழன் கேது சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம். என்ன கோடீஸ்வரனும் எல்லாம் கோடீஸ்வரன் கடைசி பற்றற்ற வாழ்க்கை வர ஞானிகள் தான். கூடு விட்டு கூடுபாயும் தன்மையுடைய யாரு? சித்தர்கள் கூடு விட்டு கூடுபாயும் தன்மையுடையவர்கள். சுக்கிரன் வியாழன் கேது தான் பெரிய வல்லபம் உடையவர்கள். வியாழன் கேது மிக ஞான மார்க்கத்தையும் அறிவியும் ஆட்டினுடைய. அதே மாதிரி ஒரு சின்ன சூட்சம் முன்னோர்கள் நிறைய சூட்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சந்திரனுக்கு புதன் பகை, புதனுக்கு வியாழன் பகை. இதெல்லாம் வச்சால் பாய் நூல்கள் தெரியாது, என்ன காரணம் தெரியாது. ஆனால் சொல்லியிருக்காங்க. எதுக்காக சொல்றாங்க அப்படிங்கும்போது ஒரு மனிதன் எவ்வளவோ நம்ம பரிசோதனை பண்ணுறோம். அதாவது மூளை எல்லாத்தையும் பரிசோதனை பார்க்குறோம். லேப்ரோஸ்கோபி டெஸ்ட் அந்த டெஸ்ட் பார்க்குறோம். மனம் புத்தி அறிவை பரிசோதனை பண்ண எந்த மிஷினாவது எந்த கருவியாக இது கண்டுபிடிச்சிருக்காங்களா? டெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்களா? கண்டுபிடிக்க முடியாது. ஏனெனில் மனதை ஆளக்கூடிய கோள் சந்திரன், புத்தி ஆளக்கூடிய கோள் புதன், அறிவை ஆளக்கூடிய கோள் குரு. மனம் சொன்னதை புத்தி கேட்காது, அதான் சந்திரனுக்கு புதன் பகை. புத்தி சொன்னதை அறிவு கேட்காது, அதான் புதனுக்கு குரு பகை. மனம் சொன்னதை அறிவு கேட்கும், அதான் சந்திரனுக்கு குரு சமம். ஏன்னா அறிவு சொன்னதை புத்தி கேட்கும், குருவுக்கு புதன் சமம். அதான் இந்த 3 கோள் தான் மனித வாழ்க்கையில் பங்கேற்கக்கூடிய மிக முக்கியமானவர்கள். சந்திரன் மிக நுட்பமானவன். பால்மதி பால் செய்யார். எந்த இடத்திலும் பால்மதி பானுமதி பால் செய்யார். சூரிய சந்திரன் யாருக்கும் தோஷம் தரமாட்டான், பழைய நூல் சொல்லுவான். ஆனால் சூரிய சந்திரர்கள் எந்த பாவத்தில் இருந்தாலும் அட்டமாய் தோஷங்கள் இந்தருக்கும் இல்லைன்னு சொல்றான். தனுசு லக்கணமாக இருந்து 8 படி திசை நடந்தால், சூரிய திசை சந்திர திசை நடந்தால் அவனை கொல்லாமல் கொண்டு போடுவான். அதே மகர லக்கணமாக இருந்து சூரிய திசை 8ஆம் பாவ திசை நடந்தால் அவனையும் கொல்லாமல் கொண்டு போடுவான். ஆனால் 8 படி திசை இல்லை, இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய திசை. அதே சூரிய சந்திரர்களுக்கு சேர்ந்த சந்திரனோடு சேர்ந்த கிரகங்கள் அதிக வலுவாய்ந்தவர்கள், சூரியன் சேர்ந்த கிரகங்கள் அதிக வலு இழப்பார்கள். சரியா? சன்னியாசி யோகம். அந்த சூரியன் ராகு சேர்க்கை அறவோடு அனலன் கொடிமாலை உச்சமாய் பரப்பார். சூரியன் ராகு சேர்க்கை இருந்து அவருக்கு சனி பார்த்தாலோ குரு பார்த்தாலோ அந்த குழந்தை கொடி சுற்றி பிறக்கும். அதே சூரியன் ராகு சேர்க்கை ஏதாவது துறையில் பிரபலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள், நிபுணத்துவம் நல்ல பெற்றிருப்பார்கள். ஆனால் தந்தை மகன் உறவு முறைகள் சில பிரச்சனைகள் உண்டு. அதே சூரியன் ராகு சேர்க்கையை ஒரு சனி பகவான் பார்த்தால் இந்த பையனுக்கோ அந்த ஜாதக ஆணோ பெண்ணோ 9வது வயதில் நல்ல ஒரு தந்தைக்கு கொல்லி வைத்தே தீர்வார்கள். ராகுவும் அந்த சூரியன் ராகு சேர்க்கை சனி செவ்வாய் யாராவது பார்த்தா, வியாழன் பார்த்தா அது இல்லை. அந்த சூரியன் ராகு சேர்க்கை லக்கணத்துக்கு 9ஆம் பாவாதிபதி பலம் இல்லை என்றில் காரணாகி சூரியன் ராகு சம்மந்தப்பட்டான். 9ஆம் பாவம் விலையில எண்ணில் கண்டிப்பாக 9 வயதுக்குள் தந்தைக்கு கொல்லி வைத்தே தீர்வார். ராகு நெகட்டிவ், ராகு போட்டோ நெகட்டிவ் டெக்னாலஜி. ராகு
நிழற்பட கலவை. ராகு வந்து செப்பிடி வித்தை. ராகு பாம்பாடி செய்வினை கோளாறு. ராகு வந்து விசங்கடி வைத்தியர். ராகு வந்து நுண்மான் நுழைபலம். ராகு துப்பறிவு ஆளார். ராகு ஆராய்ச்சியாளர். ராகு 1800 காரகத்துவம் உண்டு. ஐரோப்பிய ஜாதி, அந்நிய பாசை, துலுக்க பாசை என முண்டோக உபநிஷத்து, பேய் விரட்டுதல், பிசாசு விரட்டுதல், மாந்திரிகம் செய்தல். ராகு வந்து மறைமுக காரியம் ஈடுபடுதல், ரகசியமாக செயல்படுதல், கள்ள நோட்டடித்தல். 2ஆம் நம்பர் பிசினஸ் ஃபுல்லாக ராகு தான். அதே ராகு எந்த பாவத்தில் இருந்தால் செய்வார் அப்படின்னு விதிலாம் உண்டு. சரியா? சந்திரன் ராகு சேர்க்கவர்கள் மகாசக்தி யோகம் அடையாது. சந்திரன் ராகு சேர்க்கை யாருக்குலாம் இருக்க மகாசக்தி, அன்னையின் அருளாற்றை பெற்றவர்கள். இயற்கையிலே அன்னையின் அருள் அவங்க எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும். குண்டலி யோகா சக்தியை பெற்றவர்கள். சந்திரன் ராகு சேர்க்கை மறைக்கிறந்தமாய் பேசுவான், ஆனால் உண்மையிலே ஞானியாக இருப்பான். அவன் இறையாக்கு நிறைய உண்டு. சந்திரன் ராகு புத்தி, யுக்தி, அறிவு, சாஸ்திரம் கூடியவன் சந்திரன் ராகு. என் அனுபவத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை நிறையவருக்கு இடதகை பழக்கமுடைகளாக இருக்கிறார். சந்திரன் ராகு சேர்க்கை ஒரு 85% பார்த்தா இடதகை பழக்கம் இருக்குது சந்திரன் ராகு சேர்க்கை. அதே சந்திரன் ராகு சேர்க்கை அவர்களுக்கு மிக அற்புதமான ராஜயோகத்தை தரப்படுகிறது. அந்த ராகு திசை வரணும், சந்திர திசை வர வேண்டும். ஏன்னா செவ்வாய் ராகு சேர்க்கை டிவி, கேன்சர் கண்டி வரக்கூடியது. விபத்தால் மரணங்கள் இல்லை விபத்தால் அடிபட்டு அவ்வப்போது கண்டங்களை சந்திப்பார்கள் செவ்வாய் ராகு சேர்க்கை. சகோதர ஒற்றுமைகள் இருக்காது. உதவி செய்யமா இருப்பாங்க, சகோதர கால வாய்ப்பு பெறுவார். இவர் தன் முயற்சினால் தன்னால் முயன்று வரக்கூடிய வாய்ப்புகள் செவ்வாய் ராகு சேர்க்கைக்கு உண்டு. செவ்வாய் வியாழன் சேர்க்கை தான் குருமங்கல யோகம். அது குருமங்கலம் என்ன? பால்பிட்டேஷன், இதய துடிப்பு, படபடப்பு. ஒரு தொழில் நிரந்தரமாக இருக்கு. செவ்வாய் சனினால் தொழில் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. செவ்வாய் வியாழன் சேர்ந்தை சனி ராகு சேர்க்கை இருந்தாலும் தொழில் நிரந்தரமாக கிடையாது. இன்னைக்கு இந்த மாதம் தொழில், அடுத்த மாதம் தொழில். அவங்களா ஒரு முடிவெடுத்து ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க, அதுதான் கடைசியும் கை கொடுக்கும். ஏன்னா ஆனால் இடையிடையே இருண்ட வாழ்க்கையும் போராட்ட வாழ்க்கையும் சோதனையாக வாழ்க்கையை கொடுத்து கொண்டே இருக்கும். சரியா? மனைவியால் சங்கடங்கள் உண்டு. ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் தான் செவ்வாய் வியாழன் சனி ராகு சேர்க்கை. சூரியன் புதன் கேது சேர்க்கை இருந்து அந்த ஜாதகத்தை வியாழன் பார்த்தால் இவன் 50வது வயதில் ஞானியாகக்கூடிய ஆன்மீக சித்தாந்தத்தை தேர்வார். தன் வாழ்க்கைக்கு தன் துணைகளுக்கு எல்லாம் தேவைகளை பூர்த்தி செய்து சன்னியாசி வாழ்க்கை அடைவார். சித்திரை டு ஆனி மாதம் வரைக்கும் எல்லாரும் சூரியன் புதன் சேர்ந்தே தான் வருவான். எல்லா மாவட்டத்திலும். இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு பேசுவோம். சூரியன் புதன் சேர்க்கை எங்கே இருக்குது? சித்திரை, வைகாசி, ஆனி. புதனும் சிக்கனும் 30 பாகை முன்பின் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அதே சூரியன் புதன் உள்ள வரும்போது சாத்தூரில் இருக்காங்க, கோயிட்டு இருக்காங்க, புத அடிக்குன்னு சொன்னால் நம்ம அடிச்சு விடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வரும் தீப்பெட்டி கம்பெனி 12 வயசு 13 வயசுன்னு வேலைக்கு போயிடுவாங்க. அது என்ன புத அடிக்கு யோகம் இருக்குது, அதுவும் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு கேட்டால் எல்லாரும் அதே மாதம் பிறந்தப்ப புதாயத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த கம்பெனியில் இவன் தலைவராக இருப்பான். இவன் வாட்சியவன் ஒரு சூப்பர்வைசராக இருப்பான், ஒரு மேனேஜராக இருப்பான். இவன் கையில் பொறுப்பை கொடுத்துப்பான். அது புதாயத்து யோகம் தானே. நிர்வாக திறமை, அறிவு, சாஸ்திரம், கல்வி கீழ் சென்றவங்க தான் இருக்க துறையில் நிபுணத்துவம் பெறுவார்கள். அந்த சூரியன் புதன் சந்திரனுக்கு கேந்திரங்கள். சந்திரன் என்ற வீட்டுக்கு 1 4 7 10 இருந்தால் அவன் ஜோதிட ஞானி, உலகத்தை கூடு விட்டு கூடாமல் வல்லமம் அடைந்தவன். அவனை மிகப்பெரிய தீர்க்க தரிசியாக இருப்பான். சந்திரன் சூரியன் புதன் சேர்க்கை. செவ்வாய் வியாழன் சேர்க்கையுடன் கொலை செய்யப்படுவவங்க கொலைகாரனுக்கு ஒரே அமைப்புடையதான். குருமங்கல யோகம் சொல்லுவாங்க. ஏன்னா கொலைகாரனுக்கும் கொலை செய்யப்படுவாங்க. அதே மாதிரி செவ்வாய் வியாழன் ராகு தொடர்பிருந்து சனி பார்த்தால் அவர்கள் என்ன செய்யும்? சட்டத்துக்கு புறம்பான காரியம் ஈடுபடுவார்கள். சுக்கிரன் தொடர்பு இருந்தால் அந்த புறம்பான காரியங்களை பெண்கள் மூலமாக மாற்றி விடுவார்கள். கேது, இவர்களுக்கு கேது தொடர்பு இருந்தால் என்ன செய்வாங்க? ஆலய சம்பந்தத்தை கொள்ளையடிச்சிருப்பாங்க. கோயில் இருக்காங்க, தர்மார்த்தா, அறத்துறை, அத்தாட்டம் இருக்காங்க பார்த்தீங்களா? இதை வச்சு சரி செஞ்சுட்டு இருப்பாங்க. யோகத்தை தருவாங்க. 8ஆம் இடத்து ராகு யோகத்தை ராகு. எந்த லக்கணமாக இருந்தாலும் 8இல் ராகு இருந்தால் அந்த ராகு நடைபெறணும். கஷ்டங்களை அனுபவித்து, இன்ப துன்பங்களை அனுபவித்து போன பிறகு செய்த பூர்வ ஜென்ம கர்மாவின்படி இப்பிறவில் பலவிதமான வகையில் பணம் வந்து குவிந்து கொண்டே இருக்கும் 8ஆம் இடத்து ராகு. ஆனால் போராட்டமான வாழ்க்கை அந்த ராகு அந்த பணத்தை கொடுக்கிற வரைக்கும் நிம்மதியில்லா வாழ்க்கை திருவா அழைத்துக் கொண்டே இருப்பார். 8ஆம் இடத்து ராகு சட்டவிரோதமான செயல் செய்ய தூண்டும். ஆனால் அவர்கள் புத்தி யுக்தி சாதித்தால் தப்பித்துக் கொள்ள வாய்ப்பையும் உருவாக்கிட்டார்.